உள்ளி நிறைய எடுத்திருக்கிறோம். உள்ளி இதுக்கு நிறைய சேர்க்க வேணும். அதோட மல்லி எடுத்திருக்கிறோம். மிளகம் எங்களோட சூப்புக்கு நிறைய தேவை. அப்போ நான் தேவையான அளவு மிளகு எடுத்திருக்கிறேன். அதோட காரத்துக்காக நான் செத்தல் எடுத்திருக்கிறேன். வாசனைக்காக நச்சீரகம் எடுத்திருக்கிறேன். இந்த உள்ளியை விட்டுட்டு மற்ற இல்லாதையும் நான் ஒருக்கா வறுத்தெடுக்க போகிறேன். உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டினது கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் இதை நல்ல வடிவாக மூடி விடுவோம். அவியட்டும். இப்போ ப்ரோயிலருண்டா டக்கண்டு அவிஞ்சு வந்துட்டு நாட்டுக்கோழி அவிய கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நாங்கள் நல்ல வடிவாக மூடி விட்டுட்டு அடுப்பு எரிப்போம். நான் இது மிக்சியில் அடித்து எடுத்து கொண்டு வந்துட்டேன். நல்லா பட்டா அடித்து எடுத்தேன். நான் ஏனெண்டா சூப் தானே அப்படியே குடிக்கிறது, அதுக்காக நான் நல்ல பட்டா தான் அடித்து எடுத்தேன். இன்னும் முருக்கா நாங்கள் மூடி விட போகிறோம். இன்னும் முறை கொஞ்சத்துக்கு அவியட்டும். நாட்டுக்கோழி தானே நல்லா அவியட்டும். வணக்கம் ராவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சமையல் காணொலி தான். இன்றைக்கு இந்த கோழியை நான் கையில் வச்சுருக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படியான காணொலியாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கோழியை நாட்டு கோழியை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு அருமையான சூப் செய்ய போகிறோம். இந்த காணொலியை தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே இந்த காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் நாட்டுக்கோழியை எல்லாம் உரிச்செடுத்துட்டோம். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழியை நல்ல வடிவாக நாங்கள் தண்ணியில் கழுவி எடுப்போம். நாட்டுக்கோழி வெட்டுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராய்லர் மீன் மாதிரி வெட்டுப்படும். இது கொஞ்சம் கஷ்டம் வெட்டுறது. நாங்கள் இப்போ இறைச்சியெல்லாம் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். இந்த இறைச்சிக்கு நாங்கள் இப்போ மஞ்சளும் உப்பும் சேர்த்து நாங்கள் பிரட்டி எடுக்க போகிறோம். உப்பும் மஞ்சளும் நல்ல பிரண்டு வந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க போகணும். எங்களுக்கு அடுப்பு நல்ல வடிவாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் சட்டியை அடுப்பில் வைக்க போகிறோம். சட்டி சூடாகட்டும். நாங்கள் இந்த சட்டியில் செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா நாங்கள் இப்போ செத்தல் எடுத்துருக்கிறோம். எங்களை சூப்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்கிறோம். உள்ளி நிறைய எடுத்துருக்கிறோம். உள்ளி இதுக்கு நிறைய சேர்க்க வேணும். அதோட மல்லி எடுத்துருக்கிறோம். மிளகம் எங்களோட சூப்புக்கு நிறைய தேவை. அப்போ நான் தேவையான அளவு மிளகு எடுத்திருக்கிறேன். அதோட காரத்துக்காக நான் செத்தல் எடுத்திருக்கிறேன். வாசனைக்காக நச்சீரகம் எடுத்திருக்கிறேன். இந்த உள்ளியை விட்டுட்டு மற்ற இல்லாதையும் நான் ஒருக்கா வறுத்தெடுக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் இந்த சட்டியில் வறுத்தெடுக்க போகிறேன். வறுத்தெடுத்தால் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பச்சையை விட வறுக்கைக்கு நல்ல ஒரு வாசம் வரும். சூப்லேயும் நல்ல ஒரு சுவை வரும். உண்மையிலே இந்த சூப்புன்றது நாங்கள் செய்து குடிக்க வேணும். இப்போ ப்ராய்லரை தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றது. சூப்புன்றது நாட்டுக்கோழின்றதே மருவி வந்துட்டுது. உண்மையில் இந்த மழை காலத்தில் தடிமனுக்கு இந்த வேலை செய்து உடம்புகள் நொந்தால் மற்ற குழந்தை பிறந்திருக்கிறார்கள், இந்த சின்ன பிள்ளைகள் ஏஜ்லன் பண்ணியிருக்கிற பொம்பளை பிள்ளைகள்
அப்படியான டைமில் எல்லாம் இந்த சூப்புகளை நாங்கள் குடிக்கிறது நல்லது. இப்போ குழந்தை பிறந்திருக்கிற டைமில் முழுகின உடனே பழைய காலத்துலேண்டா சூப் தான் வச்சு கொடுக்குறது. இப்போ ப்ரோயிலர் தான் சமைச்சு சாப்பிட்றது. இதில் நாட்டுக்கோழி சூப் இனியில்லைன்ற ஒரு தரமான ஒரு சூப், இது உடம்புக்கு நல்லது. எங்களுக்கு நல்ல வடிவாக வறுபட்டு வந்துட்டு, நல்ல படித்து வறுபட்டு வந்துட்டு நான் இறக்கி எடுக்க போகிறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அவிய விட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இதை நல்ல வடிவாக அடுப்பில் வச்சு அவிய விடுவோம். உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டினது கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் இதை நல்ல வடிவாக மூடி விடுவோம், அவியட்டும். இப்போ ப்ரோயிலர்ண்டா டக்கண்டு அவிஞ்சு வந்துட்டு நாட்டுக்கோழி அவிய கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நாங்கள் நல்ல வடிவாக மூடி விட்டுட்டு அடுப்பு எரிப்போம், அவியட்டும். நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற வறுத்ததை இதை நான் இப்போ மிக்சிலேயே அடிக்க போகிறேன், நல்லா அடிக்க போகிறேன். ஏனெண்டா இதுக்குள்ளே விடுறது சூப் அப்படியே குடிக்கிறது தானே, அதுக்காக நான் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல வடிவாக மிக்சிலேயே அடிச்செடுக்க போகிறேன். ஒரு இதை திறந்து பார்ப்போம் இப்படி அவிஞ்சு இருக்கண்டு. எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. இன்னும் முருக்கா நாங்கள் மூடி விட போகிறோம். இன்னும் முறை கொஞ்சத்துக்கு அவியட்டும். நாட்டுக்கோழி தானே, நல்லா அவியட்டும். நான் இது மிக்சியில் அடித்து எடுத்து கொண்டு வந்துட்டேன். நல்லா பட்டா அடித்து எடுத்தேன் நான். ஏனெண்டா சூப் தானே அப்படியே குடிக்கிறது, அதுக்காக நான் நல்ல பட்டா தான் அடித்து எடுத்தேன். மசாலா ரெடி ஆகிட்டுது எங்களுக்கு. திறந்து பார்ப்போம். எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. அஞ்செல்லாம் பிராண்டி நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவுக்கு இதுக்குள்ளே தண்ணி விட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நாங்கள். நான் இதுக்கு தண்ணி விட்டு தான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். எங்களுக்கு எந்தளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் விட்டு கொள்ளலாம். நல்ல வாசனையோடு எங்களுக்கு நல்லொரு சூப் ரெடி ஆகிட்டுது. தடிமன் டைமில் இதை குடித்தால் தடிமன் எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிடும். எங்களுக்கு சூப் நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை இறக்கலாம். நல்ல வடிவாக கொதித்து வந்துட்டு சூப் நான் இனி இறக்க போகிறேன். இறக்கி எடுத்துட்டேன். நான் இதுக்கு கொஞ்சம் தேசிப்புளி சேர்க்கணும். கொஞ்சம் மாறின அப்புறம் தான் சேர்க்கணும். சூட்டோட தேசிப்புளி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மாற விட்டுட்டு நான் பெருங்காயமும் தேசிப்புளியும் சேர்க்க போகிறேன். நல்ல வடிவாக எங்களுக்கு சூப் ரெடி. நான் இதுக்கு பாதி தேசிக்காய் தான் சேர்க்க போகிறேன். சூட்டோட சேர்க்கையில் கொஞ்சம் மாறிட்டுது, நான் சேர்க்கிறேன். காணும் எங்களுக்கு தேசிப்புளி விட்டால் தான் நல்ல ஒரு சுவை வரும். இப்போ நாங்கள் இதை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நாட்டுக்கோழி ராஜ்யம்
அந்த மாதிரி தான் இருக்குது, சொல்ல தேவையில்லை டேஸ்ட். நல்ல அந்த உப்பு புளி எல்லாம் நல்ல வடிவாக சேர்ந்து இந்த உரைப்பும் கொஞ்சம் கூட இருக்குது. அப்படின்றா தான் அந்த தடிமன் ரெண்டாலும் டக்காண்டு மாறிடும். இப்போ இதை மாதிரி நாட்டுக்கோழி சூப்பை நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.